ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சின்ன மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். அம்முதுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் லாஸ்ட் எக்ஸாம். ஸோ அவங்கள காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கடகடன்னு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு. ஸோ ஜுஹான் தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்க தூங்குகிற சமயத்தில் இறாலை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சுட்டு ரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இறால் கிரேவியும் கேரட் பொரியலும் பண்ணியாச்சு. இறால் கொஞ்சம் பேலன்ஸ் எடுத்து வச்சுருந்தேன் ஆஃப்டர்நூன் க்ளீன் பண்ணும்போது. ஸோ அதை எல்லாம் மசாலா எல்லாம் தடவி அதை சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பஜ்ஜி மாவில் அதை பண்ணி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு அதை தான் ரெடி பண்ணேன். இறால் பஜ்ஜி தான் போட்டு கொடுத்தேன். ஹமுதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க 2 பேருமே. அப்புறம் 2 பேருக்குமே பாலும் ஊற்றி வச்சாச்சு. குடிச்சிட்டு அம்முது தம்பிக்கு ஊட்டி விடுறதும் தம்பி அதை வாங்கி சாப்பிட்றதும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மாஷால்லா பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நார்மலி அம்முதோட ஸ்கூல் ஓவர் டைம் 3:30. பட் இப்போ ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நடந்துகிட்ருக்கனால 1:30க்கு விட்டுருவாங்க. ஜுஹான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான் அம்முதுக்காக. ஏன்னா வேறு யாரும் இல்லை விளையாடுறதுக்கு. ஸோ அம்முது எப்போ வருவான்னு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான். அம்முது வந்தவுடனே ஜுஹானுக்கு ஒரு ரொம்ப ஹாப்பி. அம்முதோட ஆட்டோ சவுண்டு கேட்டதுமே அவன் தொட்டியில் தூங்கிட்டு இருந்தால் கூட டக்குன்னு முழிச்சிருவான். முழிச்சிட்டு பார்ப்பாங்க காக்காவை. எங்கள் ஊரில் நாங்கள் அண்ணாவை காக்கான்னு தான் சொல்லுவோம். ஸோ அதான் அதில் பேசும்போதே கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுச்சு, தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. டின்னருக்கு கோதுமை தோசையும் இறால் கிரேவியும் வச்சு சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி இப்படி தான் டே எங்களுக்கு ஜாலியாக போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.